ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற இந்த கடல் வந்து இந்தியன் ஓஷன். ஸோ இந்த இந்தியன் ஓஷன் ஓரமாக இருக்கிற அந்த பீச்சில் வந்து ஒரு ஆஃப் ரோடிங் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆசையாக நம்ம தாரை வந்து எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ ஆஃப் ரோடிங் நிறைய தடவை பீச்சில் வந்து பண்ணியிருக்கோம் அண்ட் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த தடவை என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த பீச்சில் இறங்கின உடனே வண்டி வந்து ஸ்டக் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டக் ஆனதுக்கு ரீசன் என்ன, இது எப்படி ஸ்டக் ஆகிருக்கு, இந்த இடத்துலேருந்து இது எப்படி ரெஸ்கியூ பண்ணுறது, எப்படி வெளியில் எடுத்தோம் அப்படின்ட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்கள் சுந்தராஜ், நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க மாங்க்ஸ் எக்ஸ்டசி. வாவ், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல கடல். ஸோ நாங்களும் அதே மாதிரி தான், கடல் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கே. இதில் ஜீப்பை எடுத்துகிட்டு வந்து ஒரு ரைடு பண்ணால் எப்படி இருக்கும். நம்மகிட்ட தான் 4x4 ஆஃப் ரோடிங் பண்ணக்கூடிய மஹிந்திரா தார் இருக்குது. ஸோ இதில் ஒரு ஆஃப் ரோடிங் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாரை எடுத்து அப்படியே உள்ளே இறக்கணும். பார்க்கவே சோகமாக நிற்கிதா நம்ம தார். அதுக்கு என்ன காரணம் பாருங்கள், என்ன காரணம்னு. நம்ம தார் மண்ணுக்குள்ளே புதஞ்சிக்கிடுச்சு. எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், வெளியில் வர மாட்டேங்குது, ரொம்ப அடம் பிடிக்குது. நீங்கள் மட்டும் நல்லா மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டீங்களே, எனக்கு லஞ்சு கொடுத்தீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு அது கோச்சிக்கிட்டு மண்ணுக்குள்ளே போய் இறங்கிருச்சு. டோயிங் பெல்ட்டு போட்டு பார்த்துட்டோம், 4x4 போட்டு பார்த்துட்டோம், எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். ஆனால் வர மாட்டேன்னு அடம் பிடிக்குது. இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தாருக்கு பின்னாடி ஒருத்தர் நிற்கிறார் இல்லையா. ஆக்சுவலாக அவர் தாரு மேலே ஏறி நிற்கலை, தரையில் நிற்கிறாரு. அவ்வளோ அளவுக்கு டெப்த்தாக காரு உள்ள மண்ணில் இறங்கிடுச்சு. பாருங்கள் மேலே ரோடு எங்கே இருக்குது, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு. அதனால் இப்போ என்ன பண்ணிட்டோன்னா, இதை டோ போட்டு இழுக்கிறதுக்காக ஒரு டிராக்டர் வண்டி கொண்டு வர சொல்லியிருக்கோம். அந்த டிராக்டர் வண்டி வந்துருச்சு. இப்போ இந்த டிராக்டரு நம்ம மஹிந்திரா தாரை எப்படி இழுக்குதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இவங்கெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. எந்த அளவுக்கு உள்ள, எந்த டெப்த்தாக உள்ள இறங்கியிருக்குன்னு பார்த்தீங்களா.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கிளிப்பிங்ஸ் பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம வண்டி வந்து ஒரு பீச்சில் வந்து ஆஃப் ரோடிங் பண்ணலான்னு இறங்கும்போது வந்து ஸ்டக் ஆகிடுச்சு, மாட்டிக்கிச்சு. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா 4x4 வந்து அந்த இடத்துல என்கேஜ் ஆகலை. ஏன் வந்து ஒர்க் ஆகலை, ஏன் என்கேஜ் ஆகலை அந்த கியர்ன்றது எனக்கு தெரியல. பட் நான் இறங்கும்போது கரெக்டாக 4x4 போட்டுட்டு தான் இறங்கினேன். அந்த இண்டிகேஷன் வரும், அது வரல. நான் கவனிக்காமல் 4x4 மட்டும் என்கேஜ் பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு இறங்கிட்டேன். இறங்கின உடனே அந்த இடத்துல அந்த மணல் வந்து கொஞ்சம் லூஸாக இருந்ததுனால நல்லா அந்த இடத்துல டிக் ஆகிடுச்சு. அப்படியே பின்னாடி வீல்ஸ் வந்து நல்லா பதிஞ்சிடுச்சு. அண்ட் சேசிஸில் வந்து தட்டி வீல் வந்து ஃப்ரீ ஆகிடுச்சு. ஸோ ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ நம்ம வண்டியோட வெயிட் வந்து 2 டன். ஸோ அசைக்கவே முடியாது நம்மளால். ஸோ 4-5 பேர் அந்த லோக்கலில் இருக்கிறவங்க வந்தாங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களும் தள்ளி பார்த்தாங்க வந்து, ஆனால் கொஞ்சம் ஒரு இன்ச்சு கூட நகர்த்த முடியல வண்டியை. ஸோ அதுக்கப்புறம் வந்து இமீடியட்டாக அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு ரெஸ்கியூ வண்டி ஒன்று இருக்குது, அந்த ஒரு டிராக்டர், அது வந்து இந்த போட்டெல்லாம் வந்து மணல்லேருந்து கடலுக்குள்ளே தள்ளி விடுறதுக்கு ஒரு வண்டி வந்து அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த வண்டியை நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களே வந்து இமீடியட்டாக ஃபோன் பண்ணி அந்த வண்டியை வர வச்சாங்க. வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் பார்த்தீங்க, அந்த டிராக்டர் வச்சு நம்ம வந்து அதில் பெரிய விஞ்ச் வச்சுருந்தாங்க. அண்ட் புல் பண்ணி நம்ம வந்து வண்டியை வந்து ரெஸ்கியூ பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ ரீசன் என்ன அப்படின்னா, இந்த 4x4 என்கேஜ் ஆகாததுனால தான் இது மாதிரி வந்து ஆச்சு. இல்லைனா பீச் ஆஃப் ரோடிங் வந்து அடிக்கடி நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும், நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த இண்டிகேஷன் கவனிக்காமல் விட்டது தான் இந்த வீடியோ. ஸோ மெயினாக இந்த வீடியோ எதுக்கு போட்டேன் அப்படின்னா, அந்த பீப்புள், அங்கே இருக்கிற பீப்புளை தேங்க்ஸ் பண்ணுறதுக்கு தான். பிகாஸ் மத்தியானம் ஒரு 3 மணி நேரம் நல்ல வெயிலாக இருந்துச்சு. அந்த நேரம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக டக்குன்னு ஓடி வந்தாங்க. எல்லாருமே ஓடி வந்து ஹெல்ப் பண்ணாங்க. எதுவுமே கேட்கல. ஒரு ஹெல்ப் தேவைப்படுதுன்னு சொன்னோன்னே ஜஸ்ட் எக்ஸ்டெண்டட் தேர் ஹேண்ட்ஸ், சப்போர்ட்டிங் ஹேண்ட்ஸ் அண்ட் ஹெல்ப். ஸோ ரியலி வெரி கிரேட்ஃபுல் டு தெம் அண்ட் ரியலி வெரி தேங்க்ஃபுல் டு தெம். ரொம்ப நன்றி இது மாதிரி வந்து ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறது. அண்ட் அதே மாதிரி வந்து அவங்க அங்கே லோக்கலில் இருக்கிற பீப்புள்ஸ்க்கு ஃபோன் பண்ணி அந்த வண்டி அரேஞ்ச் பண்ணி அவங்களையும் கூப்பிட்டு வந்து அவங்களும் ஹெல்ப் பண்ணி, ஸோ தட் வாஸ் வெரி நைஸ். தட் வாஸ் வெரி கிரேட். ஸோ வித்தின் நோ டைம் நம்ம வந்து அந்த இடத்துல வந்து அந்த ரெஸ்கியூ பண்ணிட்டோம். இல்லைனா அந்த இடத்துல யாரும் இல்லாமல் இருந்திருந்தாங்க, யாரும் ஹெல்ப் பண்ணலன்னா கண்டிப்பாக நம்ம வந்து எடுத்துருக்கவே முடியாது. ஸோ ரொம்ப நேரம் ஆயிருந்திருக்கும். ஸோ ரியலி தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இது மாதிரி வந்து ஒரு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா டெஃபினட்டாக நம்ம வந்து we should help extend our helping and நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் நம்ம வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக பண்ணணும். ஸோ ஸ்டே டியூன். இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம வந்து நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் சுந்தராஜ். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க மாங்க் 6cc. பை.